விபத்தில் உயிரிழந்த வெற்றி துரைசாமியின் உடல் தனி விமானம் மூலமாக சென்னைக்கு கொண்டு வரப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு தான் செய்தியாளர் அன்பரசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்பரசன், எத்தனை மணிக்கு சென்னைக்கு அவரது உடல் கொண்டு வரப்படுகிறது? இறுதிச் சடங்கு பத்தி குடும்பத்தார் என்ன சொல்லியிருக்காங்க? மணிமாறன், இமாச்சல பிரதேசத்தில் நடந்த விபத்தில் கண்டெடுக்கப்பட்ட வெற்றி துரைசாமியின் உடல் இன்று மாலை சரியாக 4 மணிக்கு தனி விமானம் மூலமாக சென்னை விமான நிலையம் எடுத்து வரப்படுகிறது. அங்கிருந்து சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு இறுதி அஞ்சலிக்காக கொண்டு வரப்பட்டு இங்கு வந்து சைதை துரைசாமியின் ஆதரவாளர்கள் மற்றும் அந்த மனிதநேய அறக்கட்டளை நிர்வாகிகள், அது மட்டுமல்லாமல் அந்த மனிதநேய அறக்கட்டளையில் படித்து வெளியேறிய அதிகாரிகள் உள்ளிட்டோர் வந்து இறுதி அஞ்சலி செலுத்த வருகிறார்கள். அதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் இங்கு வந்து செய்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக கடந்த 4ஆம் தேதி இமாச்சல பிரதேசத்தில் கஷாங்நாலா என்ற பகுதியில் முன்னாள் சென்னையின் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி, அவரது நண்பர் கோபிநாத் மற்றும் கார் ஓட்டுநர் தஞ்சின் ஆகியோர் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் கார் உருண்டு கீழே ஓடிக்கொண்டிருந்த சட்லஜ் ஆற்றில் விழுந்து மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டது. இந்த நிலையில் வந்து அந்த கார் ஓட்டுநர் தஞ்சின் வந்து உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். கோபிநாத் என்பவர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 8 நாட்களாக வெற்றி துரைசாமியின் உடலை தேடும் பணியில் இமாச்சல பிரதேச போலீசார், ராணுவத்தினர், கடற்படையினர், அதே போன்று உள்ளூர் நீச்சல் வீரர்கள், தனியார் ஸ்கூபா நீச்சல் வீரர்கள், தீயணைப்பு வீரர்கள் என பலதரப்பட்ட தேடுதல் மீட்பு படையினர் அங்கு வந்து தேடி வந்த நிலையில் கடந்த 8 நாட்களாகவே இவரது உடல் கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து 8 நாள் முடிவில் 9ஆம் நாள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது 9ஆம் நாள் மதியம் சரியாக 2 மணி அளவில், அதாவது நேற்று மதியம் 2 மணி அளவில் பாறைக்கு நீருக்கும் அடியில் பாறையில் சிக்கி இவரது உடலை வந்து அங்கு இருக்கக்கூடிய நீச்சல் வீரர், ஸ்கூபா நீச்சல் வீரர் வந்து கண்டெடுத்து மீட்டிருக்கிறார். அதனையடுத்து கண்டெடுக்கப்பட்ட வெற்றி துரைசாமியின் உடலை உடற்கூராய்வு செய்வதற்காக உடனடியாக அங்கிருந்து சிம்லாவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உடற்கூராய்வு செய்யப்பட்டு பின் எம்பார்மிங் செய்யப்பட்டு இன்று காலை 10 மணி அளவில் தனி விமானம் மூலமாக சண்டிகர் விமான நிலையத்திலிருந்து தற்போது விமானத்தில் ஏற்றி அவரது உடல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 10 மணிக்கு தனி விமானம் மூலமாக அனுப்பப்பட்ட அவரது உடலானது நாக்பூர் விமான நிலையம் வந்து அங்கு வந்து எரிபொருள் ஏற்றப்பட்டு பின்பு அங்கிருந்து 4 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைகிறது. 4 மணியிலிருந்து சைதாப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டிற்கு இறுதி அஞ்சலிக்காக இங்கு வந்து வைக்கப்பட்டு பின் சரியாக 5 மணிக்கு பிறகு இங்கிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என்று அவரது குடும்பத்தார்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய வெற்றி துரைசாமியின் வீட்டில் இன்று காலை முதலே வந்து அவரது ஆதரவாளர்கள், அதே போன்று மனிதநேய அறக்கட்டளையில் படித்து தற்போது அதிகாரிகளாக இருந்து வரும் அதிகாரிகள் வந்து பலர் தற்போது குழுமியிருந்து அவரது உடலை பார்த்து அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று காலை முதல் இங்கே குழுமியிருக்கும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. மணிமாறன், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.